ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 52 சைஸ் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங் பண்ண போகிறோம். இதுக்கு பேக் பார்ட் பீஸை போட்டு நம்ம அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக நம்ம ஷோல்டரும் ஆர்ம் ஹோல் சைடும் ட்ரேஸ் பண்ணால் போதும். நெக்லைன் ட்ரேஸ் பண்ண தேவையில்ல, சைடில் போட்டிருக்கனால. இப்போ ஆர்ம் ஹோல் சைடு வந்து நம்ம ஒரு 3/4 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இது எதுக்காகனா, ஆர்ம் ஹோல் டாட் பிடிப்போம் இல்லையா, ஃப்ரண்ட் சைடு, அந்த ஆர்ம் ஹோல் டாட் பிடிக்கும்போது கிளாத் ஷார்ட்டேஜ் ஆகும். அதுக்காக நம்ம இந்த எக்ஸ்ட்ராவாக 3/4 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த கிளாத்தை எடுத்துகிட்டு நம்ம நெக்லைனை வந்து வரைஞ்சிக்கலாம். நெக்கோட லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அளவு ப்ளவுஸில் 6 இன்ச்சஸை மார்க் பண்ணிவிட்டு நான் நெக்கோட ஷேப்பை வந்து வரைஞ்சி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆர்ம் ஹோல்கிட்ட வந்து அந்த ஷேப் எடுப்போம் இல்லைங்களா, கிளாத் வந்து சுருக்கமாக இல்லாமல் அந்த ஷேப் எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல எடுத்தால் போதும், எக்ஸ்ட்ராவாக மேலேயோ சைட்லேயோ எடுக்க தேவையில்லை. நெக்ஸ்ட்டு சென்டர் டாட் பிடிக்க நான் சீவிங் அலவன்ஸ் கொடுத்துட்டு, சென்டர் டாட்டோட ஹைட் வந்து 13 இன்ச்சஸ் இருக்குது ப்ளவுஸில். 13 இன்ச்சஸ் ப்ளஸ் 1/2 இன்ச் வந்து கீழே சீவிங் அலவன்ஸ் கொடுத்துட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட் சைடு நெக்லைன் சைடு வந்து 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். நான் 2 இன்ச்சஸை மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டுத்தையும் மார்க் பண்ணி ஜாயின் பண்ணி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த ஃப்ரண்ட்டு கர்வை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது கையை எடுக்காமல் ஒரே லைனாக கர்வ் பண்ணி அப்படியே கட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு அழகாக வரும். இப்போ இந்த ப்ளவுஸை வந்து நம்ம கட் பண்ணி முடிக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள்.